முன்னாடி வந்து ஹோட்டல்ஸ் வந்து நம்மளாம் அப்பா அம்மா கூட்டு போகும்போது நீங்க வீசகர் படத்துல வர வெட்டின செலவு வர மாதிரி வந்து வாரத்துல ஒரு நாள் சண்டை போட்டு மாசத்துல ஒரு நாள் அதிகபட்சம் மாசத்துல இல்லைன்னா 6 மாசத்துக்கு ஒரு நாள் கூட கூட்டு போவோம். அப்பதான் ஹோட்டல் போவோம் சாப்பிடுவோம். நாங்க எங்க அப்பா நல்லாவே இது பண்ணதுனால மாசத்துக்கு ஒரு தடவை 2 தடவை நாங்க போவோம். இப்ப மாசத்துக்கு ஒரு 2 தடவை வீட்டுல சாப்பிடுறோம். ஒரு கீ தோசை எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். ஹோட்டல் கீ தோசை ராமேஸ்வரம் கேஃபே போனாரு. ஆமாமா இனிமே போனீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பெங்களூர் மண்ணிலே காலை வந்து நீங்க அந்த பேக்கெட் எடுத்து கன் மாதிரி ஸ்ப்ரே பண்றான். நான் ஓனரை பார்த்தேன் என்ன எப்படி பண்ற அப்படின்ட்டு. இப்படி பண்ணாதான் டேஸ்ட் வராங்க. உங்களை நான் சாப்பிட சொன்னேன்னா கொஞ்சமா சாப்பிடுங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க. நீங்க அண்ணியனை அம்பி பேச வச்சுட்டு டக்குன்னு அண்ணியனை மாறி இட்லி தோசை இல்லாத காலை உணவுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எபிசோட் 16. இதுல என்ன ஜூஸ் ரொம்ப நல்லது? மாதுளை பழ ஜூஸ் குடிங்க, கிரேப் கருப்பு திராட்சையில குடிங்க, ஏபிசி ஜூஸ், ஆப்பிள் பீட்ரூட் கேரட். இது எப்படி போடணும்னு நான் நிறைய டைம் சொல்லி கொடுத்துறேன். நிறைய பேர் ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் அப்படி போடவே போடாதீங்க. கொமட்டுற மாதிரி இருக்கும், நல்லாவே இருக்காது. 2 கேரட், ஒரு குட்டி பீட்ரூட், ஒரு ஆப்பிள், இதுதான் ரேஷியோ. அதாவது கேரட் கொஞ்சம் அதிகமா இருக்கணும். கேரட்ல 3ல 1 பாகம் பீட்ரூட், ஒரு ஆப்பிள், இதெல்லாம் கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சு வடிக்கிட்டு ஒருத்தங்க குடிக்கணும். இதை நீங்க 4 பேர் இருக்காங்கன்னா அதுக்கு தக்கன அதை 4 மடங்கா பிரிச்சுக்கோங்க. சோ இந்த கேரட் பீட்ரூட் ஆப்பிள் ஜூஸ் ஏகப்பட்ட வியாதிகளை குணப்படுத்த இதை பற்றி தனியாக வீடியோவே போட்டிருக்கேன். அத்தனை ஒரு அழகையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய விஷயம். சோ காலையில நம்ம வந்து 8 மணிக்கு ஒரு பயிர் 100ல இருந்து 150 கிராம் சாப்பிட்டுக்கோங்க. 9 மணிக்கு 1/4 கிலோ பழ ஜூஸ், வாரத்துல 2-3 நாள் ஏபிசி ஜூஸ், 2 நாள் மாதுளை ஜூஸ், 1 நாள் கருப்பு திராட்சை, 1 நாள் முலாம்பழம் அந்த கிர்னி பழம், 1 நாள் கமலா ஆரஞ்சு, 1 நாள் தர்பூசணி, இப்படி எதுவும் சாப்பிடலாம். ஆனா நல்லா கவனிங்க, ஏபிசி ஜூஸ், மாதுளை, கருப்பு திராட்சை இது வந்து கட்டாயம் குடிங்க. அவ்வளவு கலர் வரும், ரொம்ப நல்லா இருப்பீங்க, ஒரு மாதிரி பளபளப்பா இருக்கும், மலம் நல்லா போகும், ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் அதுல நடக்கும். மாஸ்டர் ஷெஃப் குக்கிங் ஷோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது பல கண்ட்ரீஸ்ல நடக்குது, பல சீசன்ஸ் போயிருக்கு. இது ஒரு பர்டிகுலர் எபிசோட், இது கிராண்ட் ஃபினாலே. அந்த எபிசோட்ல பார்த்த ஒரு நிகழ்வை தான் நான் சொல்ல போறேன். 3 ஃபைனல் கண்டஸ்டன்ஸ், லியூக், ஜெஸ்ஸி, நட்டாஷா. ஸோ ஜெஸ்ஸிக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஜட்ஜஸ் போய் கேட்கும்போது லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்கும்போது அவ்வளவுதான் முடிச்சிட்டேன், கடைசியா வந்து நான் ஒரு ப்ரௌன் பட்டர் சாஸ் பண்ணி மேல ஊத்தணும், அதுதான் ஸ்பெஷாலிட்டி. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நான் பட்டர் எடுக்க மறந்துட்டேன். இப்போ யாராவது எனக்கு வந்து அதை போரோ பண்ண விட்டாங்கன்னாக்கா ஐ வில் பி ஏபிள் டு ஃபினிஷ் அப்படிங்கிறாங்க. ஜட்ஜஸ் வந்து என்னன்னு சொல்ற நீ எப்படி முடிப்ப, நீ யார் உனக்கு கொடுப்பான்னு கேட்கறாங்க. பக்கத்துல நட்டாஷா பார்த்து எனக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் கொடுங்கன்னு கேட்பாங்க. நட்டாஷா கிட்ட பாத்தீங்கன்னா 3 பிளாக்ஸ் ஆஃப் பட்டர் இருக்கும், அவங்க கொடுக்க மாட்டாங்க. அவங்க இதை பார்த்துட்டு இந்த லியூக் வந்து தாங்கிட்ட இருக்கிற பட்டரை வந்து தூக்கி போடுவார். அவங்க ரொம்ப ரிலீஃப் ஆயிட்டு அவங்களோட டிஷ் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் லியூக் கிட்ட வந்து why did you give the button கேட்பாங்க ஜட்ஜஸ். இது வந்து ஒரு காம்படிஷனோட பிரைஸ் இஸ் $25 million and நீ பண்ண ஒரு செயல்னால you might even lose it. Why did you do it அப்படின்னா, இந்த ஒரு சின்ன ஸ்டெப்ல வந்து அவங்க வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. அப்படியே வின் பண்ணா கூட நான் வீட்டுக்கு போயிடுவேன், பட் அட்லீஸ்ட் நாளைக்கு என் முகத்தை வந்து கண்ணாடியில நிம்மதியா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவார் அவர். கைண்ட்னஸ் இஸ் a சூப்பர் பவர். நல்லவங்களுக்கு எப்பயுமே அழிஞ்சதா சரித்திரமே கிடையாது. நீங்க நல்லவங்களா இருக்கீங்க, மத்தவங்களுக்கு நல்லது செய்றீங்கன்னா I think you should be very proud of it because நீங்க கடவுளுக்கு சமானம். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போக மாட்டேமா. வீட்லயே 1008 வேலை இருக்கு. வேலைக்கு போய் நான் இடத்தமா கேட்க போறேன். என்னத்த நான் சொல்றது கரெக்ட் தானே? இது ஒரு வாரம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணுமா? அத்தை விளையாடுறீங்களா என்ன? எங்க அம்மா வீட்டுக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்? இங்கயாவது உங்க மூஞ்ச பாத்துக்கிட்டு நான் ஜாலியா இருப்பேன். அங்க போனா போர் அடிக்க ஒத்த. நாளை எங்க அம்மா வீட்டுக்கு போல, இங்கதான் இருக்க போறேன். அத்தை எங்க அம்மா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்ன்றாங்க, ஸ்பீக்கர்ல போட்டுமா? அத்தை ஓ சாரி, நீங்களே குடும்பமா முக்கியமான விஷயம் பேசுறீங்களோ? அப்ப நான் வெளியே வெயிட் பண்றேன், நீங்க பேசி முடிச்சுட்டு கூப்பிடுங்க. அத்தை நைட்டுக்கு என்ன சாப்பிடுறீங்க? சப்பாத்தி பண்ணிடு. என்னத்த சும்மா சப்பாத்திக்கு பாத்தின்ட்டு, நான் ராத்திரி எந்த சிக்கன் பிரியாணி வைமா, சாம்பார் வைமான்னு சொன்னாதான் நாளைக்கு நான் செஃப் ஆக முடியும். ஒரே சப்பாத்தியா போட்டுட்டு இருந்தா என்னைக்கு வளருது? இருங்க உங்களுக்கு நடுராத்திரி பிரியாணி பண்ணிட்டு வரேன். அத்தை நாளைக்கு உங்க பொண்ணு வராங்கல்ல, அதான் என் நாத்தனாரு, அவர்கிட்ட சொல்லி ஒரு 2 கிலோ வாங்க சொல்லுவோமா? என்னது வாங்க சொல்ல போறேன்? கோல்டு போதும்ல, இல்ல ஒரு 4 கிலோ வாங்க சொல்ல. ராகி தோசைக்கும் நம்ம சாப்பிட்ற நார்மல் தோசைக்கும் நியூட்ரிஷன்ல என்ன டிஃபரன்ஸ் பாத்துருவோங்க. சோ நம்ம 100 கிராமுக்கு ஒரு ராகி தோசை போடுறோம்னு வைங்க, எண்ணெய் இல்லாம, அப்போ 140 இருந்து 160 கேலரி இருக்குங்க. கார்போஹைட்ரேட்ஸ் ஒரு 30 இருந்து 35 கிராம், புரோட்டீன் ஒரு 3 இருந்து 4 கிராம். சோ இந்த 3 விஷயமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அரிசி தோசை மாதிரியே தான். ஆனா டிஃபரன்ஸ் எங்க வருது? ராகி தோசையில ஃபைபர் சாதா தோசையை விட 4 மடங்கு அதிகம். சோ அது உங்க பசியை சீக்கிரமா தீக்கும். அதை தவிர இதுல அயர்ன், சிறு ஊட்டச்சத்துகள் அண்ட் கால்சியம் சாதா தோசையை விட அதிகமாவே இருக்கு. நீங்க டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், இதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா ஒரு ஐட்டம் நம்ம சாப்பிடுறோம்னா நம்ம சக்கரை எவ்வளவு சீக்கிரமா ஏறுதுன்றதை கம்பேர் பண்ணும் போது ராகி தோசை அரிசி தோசையை விட பயங்கர கம்மி. 55 ராகி தோசைக்கு அரிசி தோசைக்கு 74. ஆனா சைட் டிஷ் சாப்பிடும் போது சோயாவோ, சிக்கனோ, மட்டனோ, பீஃபோ, ஃபிஷ்ஷோ புரோட்டீன் சோர்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த சைட் டிஷ்ல கம்மி எண்ணெய் போட்டு இந்த புரோட்டீன் சோர்ஸ் பண்ணுங்க. வெயிட் லாஸ்ல எஸ்பெஷலி நீங்க இருக்கீங்கன்னா. நாராயண் மூர்த்தி சொல்லி இன்ஃபோசிஸ் ஓனர், அவரோட வைஃப் சுதா மூர்த்தி எத்தனையோ 1000 கோடிக்கு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க. எத்தனை 1000 கோடி சேரிட்டபிள் ட்ரஸ்டே வந்து 1000 கோடி, அதுல இருந்து வர பணத்தை சேரிட்டி பண்றாங்க.
அவங்க ஒரு வாட்டி கார்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பையன் சாக்ஸ் விட்டு வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளவு சாக்ஸ்? 30 ரூபா அப்படின்னாங்க. 30 ரூபாய்க்கு சார் நான் எல்லா சாக்ஸும் வாங்கிக்கிறேன், உங்க சாக்ஸ்ல நான் வாங்கிக்கிறேன். இனிமே உனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு சாக்ஸ் இருக்கும்? நான் 15 சாக்ஸ் இருக்கும். 30 450 ரூபா. நான் உனக்கு டெய்லி 450 ரூபா கொடுத்துறேன். இனிமே சாக்ஸ் விற்காத, உனக்கு நான் ஸ்கூல்ல சீட் வாங்கி கொடுக்குறேன், நீ படி அப்படின்னாங்க. அவன் சரி, அவர் ரொம்ப சந்தோஷம். டெய்லி 450 ரூபா கொடுப்பாங்க, எனக்கு என் வீட்டை நான் பார்த்துப்பேன், 450 ரூபா நான் வீட்டை பார்த்துப்பேன், நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு. 1 மாசம் ஆச்சா, 2 மாசம் ஆச்சா, 6 மாசம் கழிச்சு அந்த பையன் வந்து சொன்னா, நான் சுதாமூர்த்தி கிட்ட, நீங்க 450 ரூபா கொடுக்குறீங்க, நான் வந்து இந்நேரத்துக்கு 50 ரூபா சாக்ஸ் விற்க ஆரம்பிச்சிருப்பேன் அப்படின்னு. 50 ரூபா சாக்ஸ் விற்க ஆரம்பிச்சேன். நீங்க 30 ரூபா சாக்ஸ் தான் பணம் கொடுத்தீங்க. இப்ப 6 மாசம் ஆயிடுச்சு, இப்ப நான் 50 ரூபா 100 ரூபா சாக்ஸ் வித்திருப்பேனே அப்படின்னா. அன்னைக்கு சுதாமூர்த்தி நினைச்சாங்க, நல்லது பண்ணும்போது கூட ஏதாவது ஒரு எக்ஸிட் கிளாஸ் வச்சுதான் நல்லது பண்ணணும். எப்பவுமே கிடைக்கும்ன்ற மாதிரி இருந்தா ஜனங்களோட புத்தி இப்படிதான் ஆகும். சோ உனக்கு கொடுக்கும்போது நீ இத்தனாம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் உன் ஃபீஸ் நான் கட்டுறேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் தவிர, நான் டெய்லி நீ சம்பாதிக்கிற பணத்தை கொடுக்குறேன் நான் சொன்னது தப்பா போச்சு. அன்னைக்கு அதை நான் ரியலைஸ் பண்ணல, இன்னைக்கு அதை நான் ரியலைஸ் பண்றேன். தானம் கூட எப்ப தேவையோ எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தானம் பண்ணணும்.